அப்போ இங்கே ஒருவர் இருக்கிறார் சிவானந்த வேலன், அவர் சொல்வார் நான் இயக்கம் தான். இன்றைக்கு அனுரா நாங்கள் நம்பி இருந்தவர் ஏன் இவ்வளவு நாளும் விட இல்லை. இதுதான் எங்களுடைய ஆதங்கம். சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து வந்து எல்லாம் நிற்கணும் பாருங்க. எல்லாரும் கேட்குற வந்து அவைய சொந்த நிலம் வந்து அவைக்கு வேண்டும் என்றதான் ஒரே ஒரு விஷயம், வேற ஒரு விஷயத்தையும் கேட்கல. 35 வருஷமாக போராடி கொண்டு 35 வருஷம்னு சொல்லி 3 தலைமுறை கிட்ட மாதிரி வந்துட்டு. ஆனால் நாங்கள் யாருக்காண்டி போராடுறோம்னா இந்த குழந்தைகளுக்காண்டி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அனுராண்டி அம்மா 20 வீட்டுல குடியிருக்கிறான். அவன் காணிய ஒருவன் பிடிச்சு வச்சிருக்கிறான்டா, அவர் என்ன செய்ய? அதை நீ அனுரா என்ன செய்வார்? அடிக்க போகிறோம் சொன்னால் உங்களை காணிகள் அடுத்த முறை வரைக்கும் நீங்கள் உங்களோட இடங்களில் இருப்பீங்க. அந்த ஆறுதலோட இருந்தாங்க. நான் இதுவரையே நாங்கள் இருக்கே இல்லை. இப்போ அடுத்ததாக இவர் வருகிறார். இவர் அப்போ கொஞ்சம் சொல்லி கட்டி கொடுத்துட்டோம். கட்டி கொடுத்தா அவைக்கு காணி கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். எனது குடும்பத்திலேயோ எனக்கோ ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு சொந்த இடம் 100 மீட்டர் 200 மீட்டர்ல எங்களோட சொந்த இடம் இருக்கு, எங்களுடைய மயானங்கள் இருக்கு, தேவாலயங்கள் இருக்கு. ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்து கருத்துரை மட்டும் போக வேண்டியிருக்கு. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி கணக்கு நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் மயிலட்டி தான் நிற்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா மயிலட்டியில் வந்து நேற்று இன்றைக்கு வந்து போராட்டங்கள் நடந்தோன்றதுக்காக வந்து தங்களோட சொந்த நிலங்களை வந்து விடுவிக்க கோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா வந்து தங்கள் சொந்த நிலங்களை இன்னும் விடுவிக்கப்படையில அதை விடுவிக்க கோரி வந்து மக்கள் வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் நாளும் வந்து அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்குது. அதான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உள்ள போய் மக்கள்கிட்ட கதைச்சி இந்த ஜிஎஸ் பிரிவுகள் என்னத்துக்காக இந்த போராட்டம் செய்யணும் சகல இதில் வந்து கேட்டு சொல்லிக்கொள்ள போகிறோம். நீங்களும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் மறக்காம சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்குது. அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் நமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் முப்படைங்களாண்டு போட்டிருக்குது. யாழ்ப்பாணம் வெளியாக மடக்கு மக்கள் இங்கே வந்து கோட்டையில் வந்து நிறைய மக்கள் வந்து இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்றது வந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைனுக்கு வர்றாங்க. சின்ன பிள்ளைலேருந்து இப்போ பொம்பளை பிள்ளைகள் படிகள் ஸ்கூல் போகிற படிகள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்காங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. தரப்பால் வச்சுருக்கு, அதை போய் இருக்க போகிறாங்க. இவங்களை தொடர்ந்து போய் என்னென்ன நடக்குது அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அப்படி இவங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. நம்பியாக்கள் எங்கள்ட உறவுகள் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து இருக்கணும். விசமதான் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ 35 வருஷமாக போராடி கொண்டிருக்கோம். 35 வருஷம்னு சொல்லி 3 தலைமுறை கிட்ட மாதிரி வந்துட்டு. ஆனால் நாங்கள் யாருக்காண்டி போராடுறோம்னா இந்த குழந்தைகளுக்காண்டி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அதாவது வந்து எங்களுடைய காணிகள் இவர்களுக்கு கொடுக்கணும்னா போராடுறோம். ஆனால் நாங்கள் மடிஞ்சால் இவர்களுக்கு அந்த காணியங்கள்னு தெரியாது. அப்போ எங்களுக்கு நெஞ்சிடியும் ஏற்கவும் அதுதான். எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்களோட காணிகளை ஒப்படைக்கவும். அப்போ அதுக்கு இவர்கள் விரைவில் எங்களோட காணிகளை விட்டு எங்களோட மக்களுக்கு நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் எங்களை கண்ணை மூடவோம். இப்போ நாங்கள் வாழ்கிற காலத்தில் அந்த காணியை போய் பார்த்தா தான் பிள்ளையாட்ட ஒப்படைக்கலாம். இப்போ நாங்கள் இல்லாட்டா அவருக்கு அடையாளங்களே தெரியாது. ஆனால் அவைந்த அரசாங்கங்கள முக்கியமான நோக்கம் என்னென்றால் நாங்கள் பெரியாக்க முடிஞ்சால் அந்த அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு ஓடும். அப்போ அடுத்ததாக தாங்களே அபகரிக்கலாம் என்றால் அவை உண்மையான நோக்கம். காலம் கடத்துறோம், அதுதான் நோக்கம். என்றால் ரணில் கேட்க சொல்லுவார் 25 வருஷம் இது பொறுத்த நீங்கள் காரமண்டு சொல்லி போட்டார். நேற்றைக்கு வந்து அமைச்சர் கடத்தில் சொல்றார் 35 வருஷம் பொறுத்த நீங்கள் என்ன பொறுக்க முடியாது. அப்போ நான் கேட்டேன், பொறுக்கிறோம் ஐயா, எவ்வளோ காலவாசத்துக்குள்ள விட போறீங்க? 35 வருஷம் பொறுக்க சொல்றீங்க, 25 வருஷம் பொறுக்க சொல்றீங்க. அப்போ எவ்வளோ காலம் பொறுக்க, என்ன 10 வருஷம்னா மக்கள் மடிஞ்சு போய். அப்போ இந்த பிள்ளைகள் நிலை என்ன? நாங்கள் அடுத்த ஊரில் போய் ஆர்டிஎம் ஊர்லேயும் இருந்து பக்கத்தில் காணியில் போய் இதுக்கு 2 வருஷம் இருக்க விடுறாங்க, உடல் ஒழுப்ப சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் அடுத்த வீட்டுக்கு போகிறோம். அது எவ்வளோ கஷ்டம். எங்களை அரசாங்கமும் போராடின அரசாங்கம், நாங்களும் போராடினாங்க. அந்த வலி அவைகளுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்னா மிக விரைவில் எங்களுக்கு எங்களை காணியை விரைவில் விட்டால் சரி. அதுவும் இராணுவம் வந்து இருந்தால் பரவாயில்லை, சரிசனமாக கிடைக்கும். அதுவும் இது வந்து எங்களுக்கு அந்த உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்கல முதல் கெட்டியாராட்சி இதுலேருந்து ஒரு 40 ஏக்கர் கிட்ட விடுறான்னு சொன்னோம். விட்டு டேட்டும் குறைஞ்சவே. ஆனால் அந்த உயிர்த்தஞ்சாறு தாக்கலோட அப்படியே அவையில் மாறிவிட்டு விட்டுணும். அவையை நாங்கள் திரும்ப என்ன கேட்குறோம்னு சொன்னால் எங்களுடைய மக்கள காணிகளை எங்களோட பிள்ளைகளை கொடுக்குறதுக்கேற்ற வழிவகைகளை விரைவில் செய்யுங்கொண்டு கேட்குறோம். அல்லது
அடுத்த போராட்டம் இங்கே சந்திரசேகரனுடைய காரியாலயம் தான் போராட போகிறார். இது இப்போ அமைதி வழியில் செய்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது மனித உரிமை உயர்ஸ்தானியர் வந்து யாழ்ப்பாணம் ஏன் மேற்கொள்கிறார், அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல் உயர்ஸ்தானியருக்காக வந்தவரங்கிறது கபன் ரோடு அவர் வந்து நாங்கள் முதல் 13ஆம் ஆண்டு 14 ஆர்ப்பாட்டம் செய்யல எங்களை சந்திக்க விடாமல் தான் அரசாங்கம் சுண்ணாத்தோட திருப்பி கொண்டு போனது. ஆனாலும் நாங்கள் அவருக்கு தெரிவுபடுத்தினாங்க. அவர் பிறகு என்ன சொன்னார் என்று சொன்னால், உங்களை காணிக்கிறேன் அடுத்த முறை வரைக்கும் நீங்கள் உங்களோட இடங்களில் இருப்பீங்க. அந்த ஆறுதலோடு இருந்தாங்க. ஆனால் இதுவரை நாங்கள் இருக்கே இல்லை. இப்போ அடுத்ததாக இவர் வருகிறார். இவருக்கு நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த பட்ட அவலம் காணும். இப்போ நீங்கள் வந்த கையோட அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய காணிகளை பிடிக்கிற எங்கள்கிட்ட காணிகளை பிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க. நாங்கள் 13ஆம் சட்டத்தில் எங்களுடைய அரசியலுக்கு நாங்கள் வரையில்லை, அதுவும் கூட சட்டம் என்று சொல்லுவீர்கள். அரசியலுக்கு எதில் விட சொன்னாலும் சொல்லுவீர்கள், சட்டம் என்று சொல்லுவோம். ஆனால் இது எங்களை காணி விடுறதுக்கு சட்டம் தேவையில்லை. இராணுவமும் உயர்வாது வரை ஜனாதிபதி நினைச்சா உடனே விடலாம். ஏண்டா இது வந்து நாங்கள் வாழ்ந்த காணி எங்களோட உரிமை சொத்து, பரம்பரை சொத்து, உறுத்துடைய உரிமை உறுதி காணிங்க எங்கள்கிட்ட கிடைக்கி இவரிடையும் கொடுக்குறோம். நான் காட்டுறேன்னா காட்டலாம். அப்போ என்ன செய்யணும், அவர் வந்து மனிதமான ரீதியில் எங்களுடைய இதை விடுதலுக்கு அரசாங்கத்துக்கு கலந்து கொள்வது அப்படி விரைவிலே எங்களை விடுவிக்கிறதுக்கு அந்த உதவியே செய்யும். அப்போ இது கண்துடைப்புக்கு மனித உரிமை உயர்ஸ்தானியர் வராரா இல்லாட்டி மக்கள் பிரச்சனையை பார்ப்பதுக்கு வராரா? அது அவரை பொறுத்தவரை நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா போன முறை வந்து சொன்னவர் 2 வரைக்கும் உங்களுக்கு நீதி கிடைக்கலேண்டு. அப்போ இந்த முறையும் வந்து அதே மாதிரி நடக்கும். அது அவருடைய செயல்பாட்டிலே தான் நாங்கள் அடுத்த ஒரு யூகிக்க முடியும். வேண்டாம், அவர் வந்து உண்மையாக எங்களோட எல்லாத்தையும் கலந்து செவன் ரோட் வந்து கதைச்சு இப்படி சொல்லி எங்களுக்கு நாங்களுக்கு நான் இருந்தான் எங்களுக்கு சொன்னவர் சொன்னால், அடுத்த முறை நீங்கள் நான் வந்தால் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ காலம் வந்துச்சு. அப்போ நாங்கள் சொல்ல அப்படி ஒரு மனநிலை எங்களுக்கு ஏற்படாமல் உயர்ஸ்தானியர் எங்களுக்கு நிச்சயமான ஒரு வழியை செய்வார்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை காப்பாற்றுறது அவரை பொறுத்து. சரி, நன்றி. கொண்டு ஒருக்கா குளிச்சுட்டு போடுற ரெஸ்ட், அதாவது ஒரு உடுப்பு கொண்டு போனான். இப்ப அந்த பிள்ளைக்கு 36 வயது. அப்ப நாங்கள் இவ்வளவு பாடுபட்டிருப்போம். இப்ப நாங்கள் சண்டைக்கு வரையில்லை, அரசாங்கத்தோடும் சண்டைக்கு வரையில்லை, ஆகலோடும் சண்டைக்கு வரையில்லை. நாங்கள் எங்கேயோ ஆண்டவற்ற கண் பார்வையில தவறு செய்து கொண்டோம். எல்லா இடமும் கேட்க விட்டு கொண்டு மெல்ல மெல்லமா விடுபட்டுட்டது. இது மட்டும் விடாதான். ஏந்தான் இந்த பிரச்சனை என்று இந்த மனிதக போட்டு யோசித்தேன். இந்த காபர் எல்லாம் விட கேட்டு நான் பாராளுமன்றம் கண்டார் நாயக்காசத்துக்கு போனான் மாநாட்டு மண்டபத்தில் மைத்திரியோடவே கதைச்சுதான் இந்த காவல்துறை 32 வருஷம் சமூக சேவை. எனக்கு இப்ப அரசாங்கம் இந்த சமூக சேவை செய்யறதுக்கு பெஞ்சன் தர வேணும். ஆனா எனக்கு யார் பெஞ்சன் தர போயிடும்? என்ன படிச்ச கடவுள்லாம் தரும். ஏனண்டா நான் மக்களுக்கு உதவியை செய்தேன் 32 வருஷம். இப்ப ஓஞ்சுவே இருக்கிறேன். அப்ப தம்பி இப்ப என்னாலும் ஒன்றும் செய்ய இயலாது. எந்த காலத்தை கொண்டு போறதே கஷ்டமாகிறாரு. அப்ப இப்ப இந்த காணிக்குள்ளே உண்டு வித்தா என்னட்ட கணக்க காணி கிடக்கண்டு வைக்க. இப்ப விடுபடை கொண்டு வித்தா என்ற இறப்பு காலத்தை போயிட்டு காணி வித்து நான் வாழும். அந்த ஒரு நோக்கத்துல கடவுளேன்னு நான் இப்போ போன இடத்துல 3 பொம்பளை பிள்ளைக்கும் காணி பண்ணி வீடும் கட்டி போட்டுட்டேன். அப்ப இனி தந்தா நான் விட்டு போட்டேன். என்ன ஜிஎஸ்டி விடுவிக்க 255 அமைச்சர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு நான் உள்ளதை சொல்றேன். நான் அதுக்கு வெளிக்கிட்டுட்டேன். ஏனண்டா எனக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆட்டோ போனது, அதில் என்ன கூட்டிக் கொண்டு போனவே. அவர் வந்து சொன்னதாம் படிப்படியா விடுறமன். நாங்கள்லாம் ஒலிம்பிக்கில் முதல் கோல் கொடுத்தாக்கள் ஆரம்பிச்சு வச்சது மயிலடி தானே தான். கலாலி சந்தியில இருந்து வெளிக்கிட்டு வர வழிதான் ஆரம்பிச்சு வச்சோம். அப்ப படிப்படியானேக்க கடைசி தானே நாங்கள் விடுபடைக்கையும் ஓடைக்க முதலண்டா வேற வேற எடுக்க கடைசியா தானே இருக்கு. அப்ப நாங்க பொறுமையா இருக்கணும்னு பொறுமை 35 வருஷத்தை கடந்துட்டு இல்லையே. அப்ப இனி கண் மூடுற நேரம் என்ன இந்த பாருங்க கொஞ்சம் எங்களுக்கு நாங்க வயது போய் இருக்கிறோம். எங்களுடைய ஆசை என்ன? ஒரு வாணியத்துக்கு நிம்மதியா சாவும். ஆம்பளை பிள்ளை மனுஷன் எல்லாத்தையும் வெளியில போய் நின்று கொண்டு செய்யண்டா என்னண்டு செய்யறது? 20 வீட்டுல நான் இடம் பேர்ந்து இருந்தேன். என்ன யோசிச்சு பாருங்க. இனி நாங்கள் 3 காத்துக்க இருந்தன. ஆமி, இயக்கா,
இன்னும் மற்றொரு இயக்கம் எல்லாத்துக்கையும் மத்தியில நாங்கள் எவ்வளவு நெளிஞ்சு சுழிஞ்சு வாழ்ந்திருப்போம். இல்லையண்டா தலை போவிடும் தம்புரானுக்கு. என்ன உங்களுக்கு தெரியும் தானே, விடி விடுதண்ண வெடி கேட்கும். ஒன்றில் ஆமி சொல்றானு தெரியாதா, இல்லை அடுத்தவன் சொல்றானு தெரியாது. அப்படியாப்பட்ட காலத்துல இருந்து ஏன் கடலுக்கு போனாலே நேவி சொல்லுவோம், அப்படியே பிடிச்சுட்டு போடுவாங்க. என்ன ஆளுங்கிட்டு விட நாங்கள் அப்படி இல்லை பண்ணுவாங்க. இவனுக்கு நாங்கள் சண்டித்தனம் பண்ணி எதுவும் பெற்றுக்கொள்ளலாது. எங்களை படைச்ச கடவுள். இப்போ கடைசியா நாங்கள் இதில் இப்போ நான் உங்களுக்கு உள்ளதை சொல்றேன். 5 மணி தியால ஜபம் வெள்ளிக்கிழமை நடந்தது. 3 மணிலேருந்து 8 மணி மட்டும். அப்போ நான் போனேன். அப்போ அதில் சொல்லிச்சுன்னா விண்ணப்பம் எழுதி வையுங்கோ, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு திருப்பி செய்வார். அப்போ நான் ஆக கூட வச்சது 3 விண்ணப்பம். நானும் இன்னும் 2 படியாது. அப்போ 3 விண்ணப்பத்தில் ஆராதனை முடிகிறதுக்கு இடையில எனக்கு கோல் வருது, 8 மணிக்கு இங்கே கூட்டம் வரட்டாம். அப்போ நான் உடனே நினைச்சேன், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டுறார். அது என்ன உருவத்தில் என்றால் எனக்கு தெரியல. ஏதோ விடுபட போகுதுன்ற ஒரு நம்பிக்கை. சின்ன ஒரு காலமே சூரியன் இஞ்ச உதிக்குமென்று எல்லாரும் பாப்பியளோ மேற்கு பக்கம் இல்லை. அப்போ ஒரு நம்பிக்கை இஞ்ச கட்டாயம் உதிக்கும் உண்டு. என்ன அப்ப கட்டாயம் எங்களை படைச்ச கடவுள் எங்களை நிம்மதியா வாழ வைக்கொண்டா அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லைங்க. நீ எந்த சமயம் சைவம், நீங்கள் சைவம் என்றாலும் அது விக்கிர ஆராதனை என்று கிடக்குறா. ஒரு மனுஷன் செய்கிற மரத்தால கல்லால செய்கிற கடவுள் வார்த்தை. அதாவது கிருஷ்ண பகவான் வார்த்தையில தான் பிள்ளையா பிறந்தார். கிறிஸ்து வார்த்தையில தான் பிள்ளையா பிறந்தார். அதை இந்த வார்த்தை தான், அது பாசைகள் எல்லாம் மாறுது. வார்த்தை கிறிஸ்தருக்கு என்ன அப்ப ஆனவழியான எங்களை படைச்ச கடவுள் எங்களுக்கு இறங்கவன். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கும்பிட்டு கொண்டு வந்தால் நிச்சயமா எங்களுக்கு ஒரு முடிவு வரும். ஆனா 35 வருஷம் எங்களுக்கு நெக்க கவலையா தான் கிடக்கும். நாங்கள் ஒரு மாடிய பிள்ளைகளுக்கெல்லாம் காணிகள் தெரியுமா? என்ன தெரியாது. இப்ப நான் இப்ப போன் அடிச்சு சொன்னேன். நான் 2 பேர், ஒரு ஆள் வெள்ளோடு தொட்டில், ஒரு ஆள் சேர்ந்தாங்களாம். ஒன்று சொல்லி போகுது, அம்மா நான் இந்த இடத்துல வரவே இல்லைன்னு கவலை வரும். அப்பா இல்லை, அப்பா ஆண்ட விடாம நான் வர மாட்டேன். இப்போ சின்னவ சொன்னா நான் பாரணம்மா. அப்ப வந்து இது ஒரு நெல் ஒரு கண்ணுடம்பு கண்டாலும் நெல். இது அப்பா ஆண்ட விடம். தலைவர் 2 பேர் விட்டவர். 18 சங்கம், பலாளி சங்கம், 7 சங்கங்களுக்கு சம்மேளன தலைவர், சமாச தலைவர், சங்க தலைவர் ஆயிருந்து, பொருளாளராயிருந்து இத்தனை வாகனங்கள் எடுத்து அங்கங்க எல்லாம் நிற்கும். இந்த காணி வேண்டி சங்கங்கள்ல நிற்கும். இந்த காபரம் கூட கடைசியா நாங்கள் ஒரு கணக்கு கேட்டோம். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் அதில் இருக்கிறேன். அவைதான் எங்களை வயசில் கொண்டு போய் மைத்திரியோட கதைக்க விட்டு காபர் விடா. அப்போ இது ஒரு இருக்கிறார் சிவானந்த வேலன், அவர் சொல்வார் நான் இயக்கம் தான், இயக்கம் போலாம் கதை. ஐயா எனக்கு இனிமே சண்டித்தனம் வேண்டாம், நான் அழுது கேட்க போகிறேன். நான் சொன்னேன், ஐயா எங்களோட கடை தொழில் மக்கள் எல்லாம் கரையா சாகுதல் ஒரு துறைமுகம் இல்லாமல் இந்த துறைமுகத்தை விடும் கொண்டு கேட்டோம். முன்னாடம் விட்டான் தம்பி அவன். இன்றைக்கு 500 ரூபா நாங்கள் நம்பி இருந்தவர் ஏன் இவ்வளவு நாளும் விட இல்லை. இதுதானே எங்களுடைய ஆதங்கம். நாங்கள் நம்பி உன்ன கூப்பிடுறேன், நீ வந்து எனக்கு தீமை செய்தா எனக்கு இவ்வளவு கோபம் வரும். சரி 500 ரூபாண்டி அம்மா 20 வீட்டுல குடியிருக்கிறான். அவன் காணிய ஒருவன் பிடிச்சு வச்சிருக்கிறான்டா, அவர் என்ன செய்ய? அதை நீ 500 ரூபாய் என்ன செய்வார்? அடிக்க போகிறோம் வர்றான் இல்லை, தங்க தட்டுல மாயாளம்பழமும் மாம்பழமும் கொண்டு கொடுப்போம் அவனுக்கு. அப்படி என்று உங்களோட தாய் என்று எங்களை நினைங்க, உங்களோட சகோதரம் என்று மற்றவியை நினைச்சு நீங்கள் இறங்கினா, அதாவது நீங்கள் மற்றவைக்கு இறங்கினா உங்களுக்கு கடவுள் இறங்குவார். உங்களுடைய ஆட்சி பொய்க்கால், ஆட்சி மேலும் எங்களுக்கு இவர் இறங்க ஆட்சி இவருக்கு மேலும் ஆனபடியா அவர் புத்திசாலித்தனம் எல்லா மக்களையும் அணைச்சு ஆட்சியை மேலோங்கணும்டா இரக்கம் வேணும். இரக்கம் இல்லாமல் ஒன்றும் வெள்ளையலாம். முக்காப்பிறப்பு நாங்கள் 6 பொம்பளை பிள்ளைகளை இப்போ கணக்க காணி போட மாட்டோம். ஒவ்வொரு வந்து இப்போ சேர்த்துலேயே கிடக்கிற பக்கம் முக்காப்பிறப்பு ஒரு காணி தான் வருது. அதே விட இல்லை. நாங்கள் 35-36 வருஷம் இடம்பெயர்ந்து 40 இடத்துல இடம்பெயர்ந்துருந்துட்டு அப்படியே அந்த இதோட போய் காங்கிரஸ் சுந்தரையில இருந்தோம்.
அப்படியே திருப்பி மெல்லாத்திட்டு அடித்து அடியோடு நாகரோவில் போனோம். நாகரோவில் இருந்து நாகரோவில் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அடிக்கிறவங்க வீட்டுக்கு தானே எடுத்தேன். அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் விவசாயங்கிற பிள்ளைகள் எடுத்துட்டு அந்த இதோட இடம் இருந்து மெத்தை திருப்பி வன்னியிலிருந்து யானைக்காடு பூனைக்காடு எல்லா காடுகளையும் போய் இருந்து எவ்வளோ கஷ்டத்தையும் எவ்வளோத்தையும் உண்டே விடுவான், நாளை விடுவோம், உண்டை வருவோம், நாளை வருவோம் வந்து இப்படியே எங்களோட வாழ்க்கை 16 வயசுல இடம் எழுதினாங்க. இப்போ எங்களுக்கு 55 வயசு. எங்களுக்கு எப்போ சொந்த இடத்துக்கு வரும், சொந்த இடத்துக்கு வரும். எங்களோட சொந்த வீட்டில் சும்மா ஒரு நிலத்தில் படுத்திருந்தா கூட நிம்மதியான இது ஆட்டையங்காணிக்கு இருந்து சொந்த வீட்டு அகதி என்று இங்கே போனாலும் கழிச்சு வைக்கிறது. தள்ளி எங்களுக்கு பதிவில்லை, உங்களுக்கு இல்லை, நீங்கள் குறைவு தண்ணுங்க. ஆனால் அவன் நாளைக்கு கேட்க இல்லைன்னு தமிழ் தான் கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமைச்சு நாங்கள் சாப்பிட்றது அன்றைக்கு கொட்டிலோடு இருக்கிறோம். மழை பெய்தா நாங்கள் சாப்பிட்ட கறி கூட மழை தண்ணி ஓடித்தான் அதோட சேர்ந்து சோறு சாப்பிடும். வெள்ளங்கள் கஷ்டங்களும் நம்மளாம் பெய்ந்து வந்து குடிக்கே இருந்து வருது, வாழ்க்கையே வருது. எங்களை காணிக்க இருக்கிற மாதிரி எங்களுக்கு வர இப்போ தான் இதில் வந்து இருந்தாலும் இவ்வளோ சுகமாக கிடக்கும். மிஷன் படி கூட காங்கிரஸ் மிஷன் அவன் அழைச்சி வச்சுக்க என்ன நான் தேங்காய் விலைக்கு இந்த 350 ரூபா 1 கிலோ. அவர் தேங்காய் பொறுக்கியாவே சாப்பிடும். போய் கேட்ட காணியை விடுங்கன்னு அது இப்போ எங்களுக்கு ஓடர் இல்லையா. நானும் மண்டக்கு காணிக்குள்ள போனேன். காணிக்குள்ள போய் கடற்கரைக்கு போவிட்டேன். கடை ஓடி வாரான். அம்மா பார்த்துட்டு போ இருக்கலாது ஏன் 2 கேட்டேன். ஓடர் இல்லையம்மா ரெண்டு சொல்றேன். அப்ப நான் என்ன ஒண்ணுல விலை இல்லை, உனக்கு மேல உனக்கு என்ன விட்டா உனக்கு அடி விழும் அப்படித்தாங்க உனக்கு. அப்ப ஒண்ணுல விலை இல்லை, எங்கெல்லாம் பிள்ளை நாங்கள்லாம் பாவம் செய்து விடுறோம். சொந்த இடத்துல இருக்கேன்னு அக்கம் பக்கம் சொந்தக்காரர் எல்லாரும் இருப்பினும் சாப்பிட்டு கொண்டு கேட்டால் கூட அது ஒரு வயிறு நிறைஞ்ச மாதிரி. இது இடம்பெயர்ந்து கேட்கலாம் பிரதிக்காக்கல. எப்போ சொந்தக்காரோட கொஞ்சம் அதோட விட்ட இடம்னு சொல்லினா 2 கிலோமீட்டருக்குள்ள கடற்கரையில் தொழில் செய்யலாம். சிறு தொழில் செய்து தான் நான் முளைச்சி சாப்பிடும். அதையே இல்லாட்டி என்ன செய்யறோம் நாங்கள்? அவருக்கு பாதுகாப்புன்ற சனத்தை எதிர்க்கிறார் கப்பலில். அது அந்த இதுதானே உங்களுடைய தொழில் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் உள்ள தொழில் செய்யலாம். இப்போ இந்த ஆர்ப்பாட்டமானது எத்தனை நாள் தொடர போகுது? இது சங்கம் மக்கள் ஆர்ப்பாட்டம். அப்ப இதுல வந்து சில பேர் காணி வீடு கட்டினதே வர போயினோம். கஷ்டப்பட்டு அப்ப நாங்கள் ஒரு அளவுக்கு மனச்சாட்சியம். அப்ப மக்கள் பாரதம் பொறுத்து நாளையோட முடியலாம், நாளைக்கு முடியலாம். எந்த இடமும் விட்டாது. பிரச்சனை முடிஞ்சது, பிரச்சனை முடியுதுன்னு சொல்லினா ஆனா ஊருக்கு விட சும்மா தானே காணியை பிடிச்சி வச்சிருக்கேன். வீட்டுலாம் சும்மா தான் காணி பிடிச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த கடத்தல் அமைச்சர் கௌரவ கடத்தல் அமைச்சர் நேற்று உங்கள்கிட்ட வந்து உங்களை சந்திச்சவர் நேற்று அந்த பேர் சந்திக்க நான் இல்லை இல்லையா? நீ தெரியல சொல்லு. அமைச்சர் வந்து என்ன சொன்னவர் என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்கட காணி விடணும், எங்கட காணி விடணும். சரி, அதுதான் இப்போ பிரச்சனை. எங்கட சொந்த வாழ்வாதாரம் செய்து நிம்மதியா மக்களோட சந்தோஷமா இருக்கணும். இப்போ இருக்கிறனால எப்பப்போ சாகுற எப்பப்போன்ற மட்டும் தெரியாது. எங்கட பிள்ளைகள் வருங்காலத்துக்கு காணியே தெரியாம அப்போ எந்த காணி அதோட பேருந்து வந்து திருப்பி காணி தெரியாமல் படிக்க நட்ட காணி இல்லைன்ற மாதிரி காணி தெரியாமல் பக்கத்து காணி ஆட்டையன் காணி என்றுதான் காணிக்கு பேருந்து சண்டை வரும். இனி கண்ணம் வயது வந்துட்டு எனக்கு 18 பரப்பு ஒரு 4 பரப்பை ஒரு வயோதிப மடம் போக வேண்டி வந்தாலும் ஒரு பயம் எனக்கு இவ்வளவு பார்க்காட்டான். அப்ப அதை வச்சு கொண்டு அதெல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள் பிராமக்கள் இது வட்டத்தில் இருக்க ஆட்டையும் கணிக்கிறதே கதைக்கலாம் கிடக்கு உண்டு. எங்களை கணிக்கங்க நாங்கள் என்னென்ன கதைக்கிறோம், என்னென்ன போட்டது போட்ட இடத்துல கிடக்கும். சமைச்சமோ சாப்பிடலையோ எங்களை காணிக்கிறீங்க, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சொந்த காணி செய்து பார்க்கலாம். என்னென்ன பிரயோசனம் வாழ்வாதாரத்துக்கு இருந்தா இப்ப அது எங்க வேண்டோம் எங்களை காணிக்க சரி வச்சா என்ன திருப்பி பழையபடி என்ன பிள்ளைய வச்சாலும் ஒரு 4-5 வருஷம் போது எங்க விடுங்கலாம். ஒரு பையன் பையன் புத்தனைக்கு அது விளையாடலாம். இது எல்லாமே காசுக்கல்ல வேண்டபடி இந்த நாளைய சாமான் விளையேற்றத்துக்கு என்ன செய்யறது? வாழ்வாதாரம் ஒரு தொழிலும் இல்லை. வாழ்வாதாரம் 2 கேட்டாச்சும் ஒரு ஊருக்கு பிடிக்க வாழ்வாதாரம் இல்லாமல்
ஊருக்கு எப்போ விடுறது வாழ்வாதாரம் எப்போ வர்றது எப்போ அதுன்றது விடுவினமோ ஏன் தெரியுமோ எங்களை வளர்த்தவனார் இவ்வளோ வருஷமா ஒரு அப்பா வளர்ந்தார் அந்த அவன் வாழ்க்கையில ரோஷமா காணி எங்களுக்கு அது வந்தா நல்லா சந்தோஷம். கப்பல் வாழ நான் 8ஆம் ஆண்டு வச்சுட்டேன். அப்ப அதுக்கும் நான் இவருக்கு சொல்லுவேன், பிள்ளைகளை பெற்று பலன் இல்லை, இனியாலும் தென்னம் பிள்ளைய பருவம் 10 தென்னம்பிள்ளை வச்சு தண்ணி ஊற்றுவோம் வேண்டாம். இன்றைக்கு அவர் இல்லை, அந்த 10 பிள்ளையும் எனக்கு ஒரு தேங்காய் போட்டாலும் 10 தேங்காய் என்ன 30 தேங்காய் நல்ல விலைக்கு விட்டு தான தர்மம் செய்து கோயில்களுக்கும் கொடுக்கும். எல்லாம் கிடக்கு தம்பி கடவுளே உண்டு. என்ன நாங்கள் ஆர் வளர்த்த வழி உண்டு, நீ யோசி ஒரு அளவுக்கு உனக்கு விளங்கும். நாங்கள் எங்கட காலில் நிற்கணும்னு சொல்லி தந்தவனார் மாஸ்டர். என்ன அந்த மாஸ்டர் சொல்லி தந்தார், நாங்களும் எங்கட காலில் நின்று மாறி கஷ்டப்பட்டு தான் 3 வாணி வேண்டணும், 3 வீடு கட்டணும், 3 பேருக்கு சீதனம் கொடுக்கணும். மாப்பிள்ளை சும்மா வர்றாங்க, நாளையே எங்கட விட்டு பவன்லானே வேண்டி அவன் கட்ட வர யாழ்ப்பாணம் தான் குணமே இதுதான். அப்ப இப்படி எல்லாம் செய்து உற்று மாறி வந்துட்டோம். ஆனா ஆற்ற கிருபை கடவுளின் கிருபை நாங்களும் நல்லதான் நடக்கும் தம்பி, எங்களுக்கும் நல்ல உதவி தானா செய்வினன் தம்பி. நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை, நாங்கள் என்ன செய்யறது? இன்றைக்கு 2ஆம் நாளா இருக்கிறீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துல. அப்ப நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து உங்களுக்கு சந்திச்சவர், ஆனா எல்லாரும் சந்திச்சோண்டு போயினா எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நாளைக்கு பெருசா எல்லாத்துக்கும் மாமா சொல்லி விட்டு போற சாமா சொல்லி அவ என்ன செய்யறது? இனி அங்க போய்த்தானே முடிவெடுக்கணும். அவ கண்ணொண்டு போயினோம். இனி அவன் வந்து சொல்றதான் நாங்கள் இனி ஒவ்வொரு கேட்டு போயினோம். இது முடியத்தான் என்னண்டு. இப்போ நாங்கள் நியூஸிலும் பார்த்தோம், எதுவும் சொல்லினோம் உண்டு, அதிலும் ஒன்றும் இல்லை. மத்தியானம் சொல்லிச்சு நம்ம தெரியாது, இரவு இல்லை. எங்களுக்கு வேற வேற கஷ்டமா இருக்கு. இரவு இடத்துல ஒரே இருக்கலாதானே, புகனையில இருந்து முல்லதீவுல இருந்து இங்கேயும் வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே இருந்து இப்போ திக்கத்துல இருக்கிறோம். இக்கத்தாலும் எப்பொழும்ப சொல்லிக்கணுமோ எங்களுக்கு தெரியாது. இருக்கிற காணியும் அரச காணியும் இல்லை, வேறு ஆக்கள். மற்றது இஞ்சால 2 பக்கத்தாலும் முகாம் இருக்கு. இவன் வீட்டுக்கு பக்கத்துல எங்களை வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி முகாம் இருக்கு. அதுக்கே நிறைய பேர் இருக்கு. ஆனா ஒரு தருமிஞ்ச வரையும் இப்ப நாங்கள் என்னது, அவைகள் வந்தா இந்த இடம் காணாது. அவையிடம் வந்தால் இன்னும் கூட ஆதரவா இருக்கு. ஆனா அவை ஒரு தரம் வரையும் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள்லாம் எங்க போனாலும் நாங்கள்லாம் பாரம் நிற்கிறோம். என்ன செய்யறது? கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினீங்களா? இது உறுதிகள் எல்லாம் வாங்கினவியல், எங்கள்கிட்ட போட்டோ ஸ்டேப் அடிச்சு உறுதிகள் அத்தனை சொல்லி உறுதிகள் எல்லாம் வாங்கினவியல். தானியட்ட ஏஜிஓசில அங்கே எல்லாம் உறுதிகளாக எல்லாம் வெளி எடுத்தது. ஐயா, இந்த ஊர் உங்களுக்கு என்ன பேர்? இது மயில்ட்டி. அதாவது நாங்கள் எனக்கு பேர் செல்லத்துறை தனபால் சொல்லி 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 1990ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கை காரணமாக உடுப்போடு வெளியேறின மக்கள் 35 வருடம் கடந்தும் இன்னும் மூழ்குடியேறாமல் அந்தந்த பிரதேசங்கள், யாழ் மாவட்ட சுற்றுலா பிரதேசங்களில் மக்கள் இடம்பெயர்ந்து கஷ்டத்து மத்தியில் வாட வீட்டிலேயும் உறவினர் வீடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட தொழில் மீன்பிடி, எங்களோட தொழில் கடத்தொழில். ஆனபடியாக கரையோரத்தில் வாழப்படும். கரையோரத்தை தாண்டி 4-5 மைல்கள் இருந்தால் கடத்தொழில் செய்யலாம். இதன் காரணமாக எங்களோட கரையோர போது முக்கியமாக விடப்பட வேணும். ஏன்னா இப்போ போராட்டம் இல்லை. 2009 போராட்டம் முடிஞ்சு வந்து அரசாங்கம் சொல்லுது. 16 வருடம் கடந்தும் ஏன் விட இல்லை. எங்களை கரையோர பகுதி எங்களோட மக்கள் இருந்த காணிகளை விட்டு உழம்பு போகணுமென்று தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டு திட்டம் தராட்டாலும் பரவாயில்ல, கொட்டல் போட்டு கொண்டு இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு நடக்கிறது கடத்தொழில் தான் தேவை. கடத்தொழில் தவிர வேறு தொழில்களுக்கு தெரியாது. வேறு 35 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற பிள்ளை குட்டிகள் பேர பிள்ளைகளுக்கு இந்த இடம் தெரியாமலும் போகணும். இன்னும் சில பேரிடம் போச்சு வரல. ஆனபடியால் வெகு விரைவிலே எங்களுக்கு இந்த மீள் குடியேற்றத்தை, ஒரு வீட்டு திட்டத்தையும் தந்து வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தால் நாங்கள் எங்களோட வாழ சொந்த காலில் நின்று எங்களோட தொழிலை சேர்ந்து நாங்கள் வாழ்வோம்.
என்ன ஜிஎஸ்பி இருக்க வருது ஐயா? இது 251 ஏ 251 ஏ 248 மற்ற ஜிஎஸ்பி அதாக 251 48 46 246 3 பிரிவுக்கே ஜிஎஸ்டி நடக்கும். நேற்று கௌரவ அமைச்சர் வந்தவர், அவர் என்ன சொல்லியிருப்பார்? அவர் விடுவம் ஒவ்வொரு அரசாங்கமும் வரையக்க முதல் சொல்றது உங்களை முழு குடிவற்ற விடுவம் உண்டு. 17ஆம் ஆண்டு அரசாங்கம் மாறின பொழுது மைதிரி வந்த பொழுது ஒரு கொஞ்சம் கட்டம் விட்டார் இந்த இடங்கள். அதுக்கு மேலே ஒவ்வொரு அமைச்சரும் வந்து இப்போ இந்த புது அரசாங்கம் வந்து அருண் அரசாங்கம் வந்து விடுவம் ஒன்று போடவே இன்னும் படையும். ஒவ்வொரு அமைச்சரும் விடுவம் மட்டும் தான் சொல்லுவீங்க, இன்னும் படையும் ஆனப்படியா எங்களை காணிக்க விட்டுட்டு ஒழுங்கு கொண்டு தான் சொல்லுது. இல்லை இப்போ ராணுவ சண்டை அயல் நாடுகளில் சண்டை இல்லை, உக்ரைன் இஸ்ரேல் மாதிரி அந்த சண்டையில் நடக்க இல்லை. இங்கே ஒன்றுமில்லை தானே, ஏன் எங்களை காணியை விடுறதுக்கு என்ன பிரச்சனை? சொந்த காணி, அதாவது உறுதி காணி, மக்களோட காணி, அரசாங்க காணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ராணுவம் இருந்த இடத்த விட்டுட்டு எங்களை விட்டு ஒழும்பில்லை. ராணுவம் குடும்பம் நடத்துது, குடும்பம் விவசாயம் செய்யுது, மரக்கறிகள் இதுகளை செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது கொழும்புக்கு. ஆனால் நாங்கள் கழிச்ச பட்டினி கிடக்கும். சொந்த நிலங்களை வச்சுக்கொண்டு எங்களை இடத்த விட்டு ஒழும்பு சொல்லணும். காணி அரசாங்கம் கட்டித்தர கஷ்டப்பட்டாருன்னா ஹோட்டல் போட்டுக்கொண்டு வாழணும். எங்களோட இடத்தை விட்டு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய நிறுவனங்கள் உதவி செய்ய சரி இல்லைன்றாலும் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் வாழணும். எங்களோட காணியல் வீடுகளை போட்டு ஒழும்பினா சரி. சொந்த உறுதிகள் எல்லாம் கிடக்கும். நாளைக்கு விட்டாலும் உறுதிகளை கொண்டு வந்து காட்டுங்கள் மக்கள். நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க தற்காலிகமாக பருத்தித்துறையில இருக்கு. காணி இந்த மக்களோட ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இன்னும் சில இடங்களில் நாங்கள் சேர்த்து போடுவோம். 75 வயது தாண்டி விடுவோம். இப்போ இருக்கிற 35 வருஷம் உடம்பே இந்த பிள்ளைகளுக்கு இந்த பயிரிட்டு தெரியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் ஜனங்களுக்கு வராது. அப்போ இந்த காணிகள் போய் நாம காஜம் தான். அப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுற இதில் இந்த கஷ்டத்தின் மத்தியில் வந்து இந்த ஆலயங்கள் கோயில்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிறோம். இந்த கோயிலை கட்டி கோயிலை கூட்டுறதுக்கு பருத்துறையிலேருந்து வர வேண்டிக்கிறேன். அப்போ இந்த மக்கள்கிட்ட பக்கத்து காணிகளில் விட்டால் இந்த ஜனம் எல்லாம் வந்து அங்கே தொழிலை செய்து கொண்டு பேச வாழுங்கள். கோயில் குடியிருக்க கோயில், அதாவது கோயில் இருக்கிற இடத்துல ஜனம் இருந்தால் தான் கோயிலுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல எங்களுக்கு கோயிலாலும் பாதுகாப்பு. ஜனம் இல்லாத இடத்துல கோயில் கட்டி என்ன ஆனபடியால் எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் ஒரு தரையும் குற்றமாக சொல்ல இல்லை. எங்களுக்கு இப்போ இந்த உள்நாட்டில் இருந்து இப்போ அந்த ஐநா சபை எல்லாம் மாறாங்கள் நாளைக்கு நாளைக்கு. எங்களுக்கு தேவை இந்த மக்கள்கிட்ட காணி எல்லாத்தையும் போட்டு இந்த ராணுவம் இருந்த மாதிரி பலாலி கேம்புக்கு போகட்டும். இங்கே சண்டை இல்லை தானே, மற்ற வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டோம். கொழும்பு பக்கம் சிங்கள ஏரியா பக்கம் பண்ணால் அவ்வளோ காலம் விட்டுட்டு இருப்பாங்க. பாருங்க நாங்கள் போடுற பாட்டு வயசு போன நேரங்களில் அங்கே இருந்து மாறோம். இந்த பாருங்க தேவையெல்லாம் வயசு போன நேரங்களில் நடக்க முடியாத நேரத்தில் இதில் வருது. வைக்கல வார வழியில் ஒன்று நடந்து விட்டா என்ன நடக்கும்? உள்ள முடிக்கிறதே நீங்கள் இதுக்கு போனீங்கள் கேட்கும். அப்போ நாங்கள் இப்போ தயவாக அரசாங்கத்தை கேட்குறோம், எங்கட காணிகளை எங்களுக்கு தாருங்க, மக்களோட காணிகளை மக்களுக்கு தாருங்க. முடிஞ்சால் நீங்கள் வீட்டு திட்டங்களை கட்டி வேறு நாடுகள் கட்டி தருவேன். வாழ்வாதார நான் கடத்தொழில் செய்திருப்போம். அரசாங்கத்துக்கு தொந்தரவுக்கு நாங்கள் போக மாட்டோம். பள்ளிக்கூடங்கள் பாருங்கள், அதில் காணிக்க மாதா கோயில் இருந்தால் சிஸ்டம் மடம் இருந்தது. நாங்கள் 50 வருஷத்துக்கு முதல் 60 வருஷத்துக்கு முதல் அங்கே தான் படிக்கிறோம். 65ஆம் ஆண்டு பாலர் பாடசாலை, ரோமன் கொத்தரிக்க பாடசாலை என்று இருந்தது. சிஸ்டம் மடம், அதில் மாதா கோயில் இருந்தது, மாதட்ட வீடு இருந்தது, அங்கால சிஸ்டம் மடங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு பரப்பு காணிகளுக்கே இருந்தது. ஒன்றும் இப்படி இல்லையா? அப்போ அந்த பள்ளிக்கூடம் அந்த ஜனங்கள் ஒன்றும் கிடையாது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு தான் இன்னும் நாட்டில் வரோம். நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். பருத்துலேருந்து வரோம். சில இனம் யாழ்ப்பாணம் அங்கே இங்கே நீ அங்கே அழிஞ்சு பல இடங்கள்லாம் இருக்குது. விட்டால் தானே எங்கள் ஊருக்கு வர்றது. ஆனபடியாக நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம். மற்ற அரசாங்கங்களும் ஒவ்வொரு தரம் வரைக்கும் சொல்கிறோம் தான். ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறோம் எங்களோட மக்களுக்கு எங்களோட காணிகளை விட்டு தந்து வீட்டு திட்டம் தந்தோம், நல்ல தொழில் வாழ்வாதார உதவிகளை செய்தோம், எங்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்வோம். வணக்கம். 90ஆம் ஆண்டு இடம் பெற்ற நாங்கள் இடம் சேர்ந்து வந்த எந்த மனுஷனும் விமானத்தாலும் மோசம் போட்டாங்க. அப்போ 5 பிறப்பு காணி இதில் ஒரு கொஞ்சம் இடம் தான் தள்ளி அதில் இருக்கிறோங்கிற காணி என்ன முடியலையங்களை. அப்போ பொம்பளை பிள்ளை 2 கட்டி கொடுத்து, அப்போ வைக்க சொல்லி கட்டி கொடுத்துட்டான். கட்டி கொடுத்தா அவைக்கு காணி கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். அப்போ நான் ஒன்றும் செய்யலாமல் இப்போ குடும்பங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை காணிங்கள் தெரியுன்னு சொல்லி அப்போ நாங்கள் இன்றைக்கு விடுவினோம் நாளைக்கு விடுவினோம் இருக்கிறோம். காணிங்க கொடுக்குறதுக்கு அவைக்கு எழுதி கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். காணிங்கட காணிங்க விட இல்லை.
விட்டால் தான் அவைக்கு அந்த சீதன காணிகளை நாங்கள் கொடுக்கல. அப்போ அவைக்கு கட்டி பொய்யமைய சொல்லி கட்டி கொடுத்து வச்சோம். பிள்ளைகளும் பிறந்துட்டு அப்போ அவைக்கு இப்போ இல்லைடாண்டா குடும்பங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் காணிக்கும் மதரை இல்லை தேப்பனும் இல்லை தானே. அப்போ இப்படியே இருக்கிறேன் நான் என்ன செய்கிறேன். இருக்கிற ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாரு பிள்ளைக்கு இருக்கிற இடத்த காணியை வந்து கொடுக்கல. அப்போ இந்த காணியை தான் நம்பி நான் சொல்லி சீதனமாக செதறாமல் சொன்னார். இன்றைக்கு நாளைக்கு சொல்லி நம்ம அப்படி இனம் இல்லை காணிக்க நாங்கள் இப்போ நான் பொய் சொல்ல இல்லை. தெய்வத்துக்கு முன்னாலே இருந்து பொய் சொல்ல இல்லை உள்ளதான் சொல்கிறேன். இது ஒரு கொஞ்சம் இடம் தான் தம்பி எங்கட இடம் இருக்கு இல்லை இருந்த ஒரு கொஞ்சம் இடம் இவ்வளோ பேருக்கும் இருக்குது இல்லை. அப்போ எனக்கு 5 பிறப்பு கிடக்குது. அப்போ அந்த காணிங்க அந்த பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தா அவன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த காணிங்க எங்களுக்கு தாங்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க எங்கட காணியாக குடும்பம் நாங்கள் அதுக்காக இருக்கோம். எங்கட கடல் வளமெல்லாம் நல்ல தொழில் செய்யக்கூடியதுதான். அப்போ எங்கட காணிகளை விட்டா எங்கட மக்கள் மருமக்கள் வேற பிள்ளைகள் தொழில் செய்து உழைப்புங்க. காணி விடாமல் என்ன செய்கிறோம். நாங்கள் போய் வியாபாரி பிள்ளையில இருக்கிறோம். வேற வேற வீடுகள்லாம் இருந்து ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா எழும்பி இருக்கிறோம். அதையும் தங்கட பிள்ளைகளுக்கு சீரணம் கொடுக்க எங்களை வீட்டில் இருக்க மாட்டேன்னு தானே இந்த வீட்டு அப்படி இருக்கிறோம். அப்போ எங்களோட காணியை விட வேணும். எங்களுக்கு காணியை தர வேணும். அதை பிள்ளைகளோ கொடுக்குறாங்க. இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் போய் சொல்லி ஒரு ஒன்றும் கேட்கல. இதைத்தான் எங்களோட காணிகளை குடும்படியாக கேட்குறோம். நீங்கள பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் பதாக ஏந்தி நிற்கணும் அப்படிங்க காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. எமது நிலம் எமக்கு வேண்டும், ஐநாவே எமது குரல் இன்னும் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு ஒரு பதாக எழுதி பாருங்க. போதும் உங்கள் அடக்குமுறை காணி இந்த சமூகத்திற்கு. சிங்களத்தில் எழுதி இங்கிலீஷில் எழுதி எல்லாம் வந்து எழுதி வச்சு நான் பாருங்க காட்டிக்கொள்கிறேன். காணி உரிமையாளர்கள் அம்மா அப்பா சொன்னால் இதில் இருக்கிற சிறார்கள் ஒருத்தருக்கும் பழைய மயிலிட்டி தெரியாது. அவர்கள் பழைய மயிலிட்டியின் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சில இளைஞர்களுக்கு ஊடாகவும் எமது மண்ணின் உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து இளைஞர்களையும் சேர்த்து செய்வோம் என்ற ஆசையோடு இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கோம். இந்தியான் போராட்டம் 2வது நாளாக நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டம் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை முக்கியப்படுத்தி செய்கிறோம். கொண்டு 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி, அதாவது காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து தொண்டமாறு சந்திவரியமான காணிகள் அரச காணி என்று அறிவிக்கப்பட்ட காணி. இன்று அதில் பகுதியளவா 3500 ஏக்கர் கிட்ட விடுவிக்கப்பட்ட நிலையில் மிச்சம் இருக்கிற காணிகள் மக்களுடைய 199% காணிகள் மக்களுடைய உறுதி காணி, பொது நிலங்களாவோ இதுகளாவோ இல்லாமல் மக்களுடைய உறுதி காணிகளாக இருந்தது. அந்த காணிகளை கேட்டு மக்கள் உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும் இதில் இருக்கிற முக்காவாசி பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணியில் உட்காரணும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கிறது. இந்த வர்த்தகமானியானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று. ஏன்னா இந்த வர்த்தகமானியானது எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்கு கடிதங்கள் கோரப்பட்டு இன்று அது பற்றிய ஒரு சிலசிலப்புகளோ கதைகளோ எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு, அதாவது எங்களோட காணியங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆசை இல்லாமல் போயிட்டு, ஆசை என்று இல்லை எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறோம். அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணும் என்ற நோக்கில் அமைதியான முறையில், அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் இல்லாத போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சல் மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு வெற்றியளிக்கணும் என்று விருப்பப்படுறோம். அதோட 2வதாக நாங்கள் எங்களுடைய பழைய கோயில்கள் அதில் இருக்கிற பின்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1990 இடம்பெயர்றதுக்கு முன்னுக்கு எங்களுடைய பங்கு கோயில் இன்றைய வரைக்கும் என்ற பங்கு கோயில் அதுதான். நான் இன்றைக்கு அந்த கோயில் விடுபட்டு நாங்கள் அதில் மூல குடியமர்ந்து கோயில் கட்டி குடியமருவாங்க தான் என்னுடைய பங்கு. அது இன்றைய வரைக்கும் நான் மயிலிட்டியில் இருக்கிறேன், வாடகை காணியில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் எனக்கான கோயில் இல்லை, எனக்கான சிவமக்கால் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன். எனது குடும்பத்திலேயோ எனக்கோ
ஒரு மரணம் ஒன்று ஏற்பட்டால் நாங்கள் அகதியாக போய் இருந்த இடத்துக்கு சொந்த இடம் 100 மீட்டர் 200 மீட்டர்ல எங்களோட சொந்த இடம் இருக்கு, எங்களுடைய மயானங்கள் இருக்கு, தேவாலயங்கள் இருக்கு. ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்து கருத்தரை மட்டும் போக வேண்டியிருக்கு. அதாவது எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்காக கதைக்கிறனையும் இல்லை. அதாவது தனிமனி இதை ஒரு அரசியல் விடயமாக மட்டும் கொண்டு செல்கிறோம். நாங்கள் மக்களாக செய்யக்கூடிய நோக்கம் இதுதான். எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக அமைதியான முறையில் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து சிறுவர்களும் பெரியவர்களும் சேர்ந்து வந்து எல்லாம் நிற்கிறோம் பாருங்க. எல்லாரும் கேட்குற வந்து அவையோட சொந்த நிலம் வந்து அவைக்கு வேண்டும் என்றதான் ஒரே ஒரு விஷயம், வேற ஒரு விஷயத்தையும் கேட்கல. தாங்கள் வந்து வயது பேரெல்லாம் சொல்ற விஷயம் வந்து தாங்கள் சாகத்துக்குள்ள தங்களோட சொந்த நிலங்கள் தமக்கு வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். ஒன்றுமே வேறு ஒன்றும் கேட்கலேண்டு வந்து சில பேர் வந்து ஒரு கண்ணீரோட வந்து கூறிக்கொள்ற ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் தொடர்ந்து என்ன வேண்டு பார்க்கலாம்.